முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பாதை என்ற அமைப்பு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா தங்களுக்குரிய மாணவ செல்வங்களே, இங்கே படிக்கக்கூடிய நீங்களும் இதை போல IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக, விஞ்ஞானிகளாக, வழக்கறிஞர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக நிச்சயமாக பரிணமிக்க முடியும். எல்லோரிடத்திலும் ஆற்றல் இருக்கிறது, ஒவ்வொருவரிடத்திலும் ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த ஆற்றலை கண்டறியக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை அறியுங்கள். தமிழ் படிக்கின்ற காரணத்தினால் யாரும் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்க கூடாது என்று சொல்லுகிறேன். தமிழ் வழியில் நான் படித்தவர். நானும் உங்களை போல ஒரு அரசு நடுநிலைப்பள்ளி பஞ்சாயத்தினுடைய மிடில் ஸ்கூல் உங்களை போல தமிழ் வழிகளை படித்தவர். நான் எழுதுகிறேன். நான் பயிற்சிக்காக சென்ற போது என்னுடைய ஆற்றலை அங்கே ஆங்கில கேள்வி கேட்கக்கூடிய என்னுடைய ஆற்றலை பார்த்து அங்கே நீலகண்டன் என்கின்ற ஒரு அதிகாரி இருந்தார். அவர் மத்திய செயலகத்திலே வழியாற்றினார். அவர் தமிழ்நாட்டுக்காரர். ஆனால் நான் சொல்லுவது ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வு. அவர் என்னுடைய ஆங்கிலத்தை பார்த்து அவர் கேட்டார், சகாயம், இவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுகிறாயே, உன்னுடைய அப்பா என்ன ஆங்கில பேராசிரியரா என்று கேட்டார். என்னுடைய அப்பா ஒரு சாதாரண விவசாயி, தமிழே ஒரு கருவாகி கொண்டுதான் எழுதுவார். அப்படி ஆற்றலை உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே நிச்சயமாக நாங்கள் உணவை காத்திருக்கிறோம். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு தேவையில்லை.